வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஜியோ டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜியோ டேக்னா என்ன, அதை எப்படி இமேஜில் இருந்து இன்சர்ட் பண்ணலாம், இந்த ஜியோ டேக்னால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குது, ஏன் நம்ம அதை ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணுறதுனால நம்ம கூகுள் மை பிஸ்னஸில் வந்து நம்ம வெப்சைட்டோட அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா, நம்மளோட வெப்சைட்டோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை நம்மளோட பிஸ்னஸ் தான் லோக்கல் பிஸ்னஸ் ரிசல்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுமா, இதை பற்றி தான் நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜியோ டேக்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஜியோ டேக்னா என்ன அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. ஜியோ டேக்கிங் ஹெல்ப்ஸ் த சர்ச் இன்ஜின்ஸ் மேக் த கனெக்ஷன் பிட்வீன் யுவர் ஃபோட்டோ அண்ட் தி லொக்கேஷன். அதாவது உங்கள் லொக்கேஷனில் இப்போ லோக்கல் பிஸ்னஸ்னாலே, அதாவது கூகுள் மை பிஸ்னஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் எது டாப்பான பிஸ்னஸ் உங்கள் ஏரியாவில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது ரைட்டுங்களா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில். இப்போ நான் இருக்கிறது கோயம்புத்தூரில் ஒரு சரவணம்பட்டின்ற ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னா, அந்த சரவணம்பட்டி சுற்றி என்னென்ன ஹாஸ்பிட்டலாக இருக்குது, அவங்க எல்லாமே கூகுள் மை பிஸ்னஸில் வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 15 ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15 ஹாஸ்பிட்டலில் எது வந்து நம்பர் 1 ஹாஸ்பிட்டல், எது நம்பர் 2 ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் பண்ணும். ஸோ அதை ரேங்க் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலோட அவுட்டர் இமேஜஸ், அந்த இன்னர் இமேஜஸ், அவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்களோ அதை பற்றின இமேஜஸ், அதெல்லாம் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. கூகுள் மை பிஸ்னஸ்லையும் ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஒருவேளை அந்த இமேஜஸ்ல எல்லாம் அவங்களோட லொக்கேஷனை வந்து டேக் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னா, கூகுள் என்ன பண்ணுன்னா அதை ட்ரஸ்டபிள், அதாவது அந்த இமேஜ் வந்து ஓகே இது வந்து ஒரிஜினல் இமேஜ், இந்த லொக்கேஷன் உள்ள இமேஜ், இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலோட இமேஜ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிசல்ட்டை மட்டும் டாப்ல கொண்டு வர ரேங்க், அதாவது டாப்ல ரேங்க் பண்றதுக்காக ட்ரை பண்ணும் ரைட்லா. ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கூகுள் மை பிஸ்னஸ்ல யாரோட பிஸ்னஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட இமேஜஸ், அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த ஜியோ கோஆர்டினேட் சொல்லுவாங்க, அந்த ஜியோ கோஆர்டினேட்ஸை வந்து அதை கொடுத்து ஜியோ டேக் உள்ள இன்சர்ட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, மேபி அது ட்ரஸ்டபிளாக, அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து ட்ரஸ்டபிளாக கூகுள் எடுத்துக்கிட்டு, ஓகே உண்மையிலே இந்த லொக்கேஷனில் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, உண்மையிலே இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த இமேஜில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட ரிசல்ட்டை மேபி டாப்ல ஷோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரைட்டுங்களா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா, லோக்கல் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, ஒரு சில வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னாக்கும் அவங்களோட ஓன் இன்ஸ்டிடியூட்டோட இமேஜ் அல்லது உங்களோட ஓன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனோட இமேஜ் அல்லது ஓன் கம்பெனியோட இமேஜஸ்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜியோ டேக் இன்சர்ட் பண்ணுறாங்க ரைட்டுங்களா. இப்போ இந்த ஜியோ டேக் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஃப்ரீ டூல் இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜஸ்லாம் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க கூகுள் மை பிஸ்னஸ்ல அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, என்னோட கூகுள் மை பிஸ்னஸ் ரிசல்ட் உங்களுக்கு காட்டுறேன் ரைட்டுங்களா. ஸோ என்னோட கூகுள் மை பிஸ்னஸ் ரிசல்ட் போகிறதுக்கு business.google.com டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ண உடனே என்னோட கூகுள் மை பிஸ்னஸ் வந்து இந்த இடத்துல காட்டுது. இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கு, ஃபோட்டோஸ் ஆர் இமேஜஸ் சொல்லிட்டு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு ரைட்லா. இந்த ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறப்போ இவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது இதில் வந்து என்னோட இன்ஸ்டியூட்டோட இமேஜ், என்னோட இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூமோட இமேஜஸ், அண்ட் தென் பேனர் இமேஜ், லோகோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். பட் இந்த இமேஜ் வந்து என்னோட இன்ஸ்டியூட்டில் எடுத்த இமேஜா அப்படின்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த இடத்துல என்னோட இன்ஸ்டியூட்டோட பேனர் போட்டிருக்கேன் ரைட்லா. அப்போ இது உண்மையிலேயும் இந்த லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய இது பேனரா அப்படின்றது எப்படி தெரியும் கூகுளுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி என்னோட அந்த ஜியோ டேக் நான் இன்சர்ட் பண்ணுறது மூலமா கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், ஓகே இந்த லொக்கேஷனில் இந்த இமேஜ் வந்து எடுக்கப்பட்ட இமேஜ் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இன்னும் அதை சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு சில ஆப்பிள் ஃபோன் இல்லாட்டி ஒரு ஹை ரேஞ்ச் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் இமேஜஸ் நீங்கள் கேப்சர் பண்ணுறப்போ அதில் டேட்டோட வரும், டேட்டு டைமிங் வித் லொக்கேஷனோட வரும். அப்போ அந்த லொக்கேஷனில் அது எடுக்கப்பட்ட இமேஜ்ன்றதை வந்து அது உறுதிப்படுத்தும் ரைட்டுங்களா. மீன்ஸ் அது வந்து ஒரிஜினல் இமேஜ் இந்த லொக்கேஷனில் தான் எடுக்கப்பட்ட இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் எடுக்கிறீங்க, அந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த நேம்லாம் கீழே டிஸ்பிளே ஆகும். அப்போது அது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா, ஓகே இந்த டேட்டில் இந்த லொக்கேஷனை போய் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணும் ரைட்டுங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் இன்ஸ்டியூட்டோட இமேஜ் அல்லது உங்களோட ஹாஸ்பிட்டலோட இமேஜ் அல்லது உங்களோட உங்கள் பிஸ்னஸோட இமேஜை அதை வந்து ஒரிஜினல் இமேஜா அப்படின்றத காட்டுறதுக்கு வந்து இந்த ஜியோ டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜியோ டேக் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக லோக்கல் பிஸ்னஸ் ரிசல்ட்டில் உங்கள் வெப்சைட்டோட நேம் வந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்போ நான் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி தேடுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் டைப் பண்ணுறப்போ எனக்கு ஒரு சில ரிசல்ட் வந்து டாப்பில் வரும் ரைட்டுங்களா.
ஸோ கோயம்புத்தூர்னு சொல்லி கொடுக்குறேன். கோயம்புத்தூர்னு கொடுக்குறப்போ இங்கே எனக்கு வந்து டாப்பில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்குறேன். கூகுள் மை பிஸ்னஸில் டிஜிட்டல் விஷன் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் ப்ரோ ப்ளஸ் அகாடமி, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர். இப்போ இவங்க டாப்பில் வரணும் அப்படின்னா ஒருவேளை அவங்க இந்த இன்ஸ்டியூட்டில் யூஸ் பண்ணப்பட்ட இமேஜஸ் ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் இங்கே நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதை கூகுள் மேப் ரிசல்ட்டை கிளிக் பண்ணி பார்க்குறப்போ இந்த கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ரிசல்ட், அதாவது கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல அவங்க இமேஜஸ் எது யூஸ் பண்ணல, இமேஜஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ இந்த இடத்துல அவங்க காமிச்சிருக்கும். அந்த இமேஜஸில் இவங்க ஜியோ டேக் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்க டாப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இதை தான் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அந்த இமேஜில் ஜியோ டேக் இருக்கா, இதுக்கு முன்னாடி இருக்கான்றதை பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் எப்படி மாறப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு சாம்பிள் இமேஜ் எடுத்துக்கலாம். சாம்பிள் இமேஜ் வந்து இப்போது இன்றைக்கி வந்து என்னோட கூகுள் மை பிஸ்னஸில் கூடிய ஒரு ரிசல்ட் எடுத்துக்கலாம். செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்னோட கூகுள் மை பிஸ்னஸ் போகிறேன். கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இமேஜஸ் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. இந்த இமேஜ் கிளிக் பண்ணுறேன். இந்த இமேஜ் கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ண பார்க்குறேன் ரைட்டுங்களா. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைனா இது என்னோட சோர்ஸ் ஃபைலில் மீன்ஸ் என்னோட ட்ரைவில் எங்கேயாவது இருக்கும் அந்த இமேஜ். அந்த இமேஜ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ எனக்கு வந்து அந்த செமினார் நாங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் இன்சர்ட் பண்ண இமேஜ் எனக்கு காட்டப்படுது. இதே இமேஜ் தான் இந்த கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கு ரைட்டுங்களா. இங்கே இருக்கக்கூடிய இமேஜஸ் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் தான் இங்கே இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இந்த இமேஜுக்கு வந்து நான் இப்போ எப்படி வந்து ஜியோ டேக் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இதை வந்து நான் எடுத்து டெஸ்க்டாப்பில் வந்து நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறேன். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டீட்டெயில்ஸில் போய் பார்க்குறப்போ இந்த இடத்துல ஜியோ கோஆர்டினேட்ஸ் எதுவும் காட்டுதான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் காட்டப்படுது, ஆரிஜின் காட்டப்படுது, இமேஜ் காட்டப்படுது. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே பார்க்குறப்ப கேமரா அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. தென் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டப்படுது. வேறு எதுவுமே கிடையாது ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு அதோட ஜியோ டேக் வந்து இல்லைன்னு அர்த்தம். அப்போது இது வந்து ப்ரீவியஸ் இமேஜ். இப்போ இதுக்கப்புறம் நான் இதை ஜியோ டேக் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜியோ டேக் ஆட் பண்ணுறதுக்கு கூகுளில் போய்ட்டு நான் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கூகுளில் போங்க. கூகுளில் போய்ட்டு ஜியோ டேக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க ரைட்டுங்களா. ஜியோ டேக்னு சொல்லி டைப் பண்ணவே geoimgr.com சொல்லிட்டு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கேன் ரைட்டுங்களா. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெப்சைட்டில் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் நவ்ன்றதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் எந்த இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் ஜியோ டேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல ட்ராப் ஃபோட்டோஸ் ஹியர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆர் கிளிக் டு அப்லோட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ என்னோட டெஸ்க்டாப் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் ரைட்டுங்களா, வித்தவுட் ஜியோ டேக்கோட இருக்கக்கூடிய அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ என்னோட டெஸ்க்டாப்பில் போயிட்டு டெஸ்க்டாப் கிளிக் பண்ணுறேன். டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி செமினார் இமேஜ்னு வந்திருக்கு. இந்த இமேஜ் கிளிக் பண்ணி இதில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த இமேஜ் நீங்கள் இன்சர்ட் பண்ணணுமே இந்த இடத்துல இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு காட்டப்படும். ஸோ ஒன்ஸ் இந்த இமேஜில் வந்து எப்படி ஜியோ டேக் ஆட் பண்ண போகிறோம்னா இப்போ ஆல்ரெடி பார்க்குறப்ப எக்ஸிஸ்டிங் ஜியோ டேக் எதுவுமே கிடையாது ரைட்டுங்களா. இப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஜியோ டேக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜியோ டேக் ஆட் பண்ணுறப்போ இந்த இடத்துல லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்கு ரைட்டுங்களா. இது ரெண்டையும் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இது எப்படி கொடுக்கலாம்னா ஜஸ்ட்டு கூகுள் மேப் போங்க ரைட்டுங்களா. கூகுள் மேப் போயிட்டு உங்களோட பிஸ்னஸ் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ கூகுள் மேப்னு சொல்லி டைப் பண்ணுறேன். கூகுளில் போயிட்டு கூகுள் மேப்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கூகுள் மேப்ஸில் போயிட்டு என்னோட பிஸ்னஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல டிஜிட்டல் விஷன் சொல்லி டைப் பண்ணுறேன் ரைட்டுங்களா. டிஜிட்டல் விஷன் சொல்லி டைப் பண்ணுறப்போ அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றது எனக்கு காட்டும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனாக்கும் இந்த லொக்கேஷனில் காட்டப்படுது ரைட்டுங்களா. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். எந்த லொக்கேஷனில் வந்து உங்கள் பிஸ்னஸ் இருக்கோ அதை ரைட் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டில் காட்டப்படுது பார்த்தீங்கன்னா இதான் லேட்டிடியூட் லாங்கிடியூட். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல காப்பி டு கிளிப் போர்டுன்னு சொல்லிட்டு வரும். ஒன்ஸ் அதை காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த வெப்சைட்டுக்கு வரங்க ரைட்டுங்களா. geoimgr.comல வந்துட்டு இந்த இடத்துல லேட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல கோஆர்டினேட் நாட் வேலிட்னு சொல்லிட்டு வரும். ஏன் அப்படின்னா இது லேட்டிடியூட் லாங்கிடியூட் தனித்தனியாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ செகண்டில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கும் லாங்கிடியூட் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல நான் லாங்கிடியூடை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எனக்கு எரர் காட்டுது. அப்போ என்ன எரர்னா இந்த இடத்துல கமா இருக்குது, அதனால தான் எரர் காட்டுது. அந்த கமா வந்து நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் இது வந்து எனக்கு வந்து ரெண்டுமே வேலிடாக மாறிடுச்சு. ஒன்ஸ் வேலிடாக மாறணுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஜியோ டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கோஆர்டினேட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆயிடுச்சு ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இமேஜோட கீவேர்ட்ஸ் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதோட கீவேர்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் விஷ்ணு டிஜிட்டல்
மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ரைட்டுங்களா. இதோட கீவேர்ட் கொடுத்து இதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ கீவேர்டில் வேணால் என்ன பண்ணுறேன், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் கொடுத்துருங்க. இதுதான் மெயின் கீவேர்ட் ரைட்டுங்களா. இந்த கீவேர்டை கொடுத்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் வேணால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர் வேணால் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ரைட் EXIF டேக்ஸ் பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிங்களாக்கும் இப்போ இந்த நியூ டேக் வந்து இப்போ அதில் இன்சர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு சரிங்களா. இப்போ வந்து டேக் ஆரம்பிச்சிச்சு, ஃபோட்டோ டேக்னு சொல்லிட்டு வருது. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களாக்கும் இந்த இமேஜில் வந்து இந்த ஜியோ டேக் வந்து ஆட் ஆயிருக்கும் ரைட்டுங்களா. ஸோ எந்த லொக்கேஷன் எடுக்கப்பட்ட இமேஜ் அப்படின்றது வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து இந்த இமேஜ் வந்து எங்கே ஓப்பன் பண்ணுறேன்னா டவுன்லோட்ஸில் இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக நான் அப்லோட் பண்ண இமேஜ் எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருந்தது. ஸோ டெஸ்க்டாப்பில் போய் பார்க்குறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய இமேஜை நான் செக் பண்ணி பார்க்குறேன். டெஸ்க்டாப்பில் வந்து இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறேன். அதாவது டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாக்கும் ஜியோ டேக் ஆட் ஆகவே கிடையாது. ஸோ இதே இது டேக் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை நான் செக் பண்ணி பார்க்குறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி நான் செக் பண்ணி பார்க்குறப்போ இதில் ஜியோ டேக் வந்து ஆட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தனாக்கும் இதில் இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே ஜிபிஎஸ் லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சு. இதுக்கு பேர் தான் ஜியோ டேக். ஸோ இந்த ஜியோ டேக் ஆட் பண்ணுறது மூலமாக இதோட அத்தாரிட்டி, அந்த பர்டிகுலர் வெப்சைட் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதே இடத்துல லோக்கல் பை பிஸ்னஸில் வந்து உங்கள் வெப்சைட் வந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த லொக்கேஷனில் தான் இந்த இமேஜ் எடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கான அத்தாரிட்டி இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் தான். அப்போ இந்த இமேஜ் நான் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், மீன்ஸ் இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய இமேஜ் ரைட்டுங்களா. இந்த இமேஜை நான் ஷேர் பண்ணுறப்போ கூகுள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் எடுக்கப்பட்ட இமேஜ் அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ஜியோ டேக் எப்படி வந்து ஒரு இமேஜில் ஆட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் another ஒரு ஆன் பேஜ் எஃபெக்டோட உங்களை மீட் பண்ணுறேன். until that signing off, Digital Vishnu.